அமைச்சர்களே, உன்னுடைய அரசா நான் வந்து வெகு நேரமான படியா நான் வந்து வெகு நேரமான படியா எனது முதல் மந்திரி நான் அழைத்ததாக சீக்கிரமாக மஞ்சள் அரிச்சானா இல்ல ஜாக்கெட் துணி போட்டு விட்டானா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? சொன்னா நம்ம கூட வந்து ஆச்சு. ஆமா எங்கடா போட்டா பாவம் அவர் போய் விட்டு சொல்லிக்கிறாரு. நாளா நினைக்கிறேன்னா நாளை அதாவது அவன் வருமானத்துல கல்யாணம் பண்ணிட்டு மகாராஜா திருநாமலை தேவடியா உள்ள தின்னுட்டு தின்ன மேல அமைதியா படுத்துக்கிறான்னு சொல்லுவோம். ஓடு காவலா மகாராஜா எனது மந்திரி அழைத்து வந்து விட்டாயா? ஐயா மகாராஜா என்ன வார்த்தை? பெருவளத்துல தால் கட்டி மாதாவுக்கு போய் உருண்டாமல்ல தேவடியா வீட்டுல சாப்பிட்டு எத்தனை பத்துக்கிறார் போய் சொல்லணும்னு சொன்னாரு. நான் எப்படிப்பட்டவன்? ஆமா நான் எப்படிப்பட்டவன்? ஆமா என்னுடைய குணம் என்ன? நான் யார்? இப்படி எல்லாம் இருந்தும் ஒரு அரசனை ஒரு மந்திரிக்காக காக்க வைக்கலாமா? காக்க வைக்கலாமா? சுகந்தானா எனது மந்திரி உன்னும் ஒரு நிமிடத்திற்குள் இங்கு வராவிட்டால் உன் தலையை கிள்ளி எடுத்து விடுகிறேன். மகாராஜா என்ன சொன்னாரு? நான் யாரு எந்த ஊரு வரலனா இல்ல மகாராஜா எந்த ஊரு என்னன்னு தெரிய மாட்டேன்னு சொன்னாரா? பஸ் பேர் காசு தன் போட்டு ஊர் தெரிய மாட்டேன் காசு இல்ல கூடுத கூட நான் மயிர்க்கியா நான் 7 நாளா சம்பளம் வாங்க நான் பணம் பொம்மாடி மகாராஜா ஒரு மணி விட்டுருவேன். ஆமா ஒரு நொடி போயில ஒரு நொடியில வரலன்னா அப்புறம் வேற வரலாம் நடக்கும். என்னடா இவன் அறுத்து புடுத்து வந்துக்கிறான், இவன் நம்மள விடமாட்டான் நினைக்கிறேன். அதனால என்ன சொல்றேன்னா சொல்றா சீக்கிரம் என்னடா சொன்ன ஒண்ணுமே தெரியல.
ஆரியா தாலியே நீ அடிக்கிட்டு ஒதுக்காதடா ஓப்பையா. ஏய் அப்படின்னா என்ன சொன்னா? எப்படி வந்தாலும் தூக்கிட்டு வர சொன்னா? ஏய் அப்படின்னா எப்படி வந்தாலும் நம்மள விட மாட்டான். நான் என்னன்றேன்னா நான் பார்புட்டிக்கு செத்துட்டான்னு சொல்ல போ. பார்புட்டிக்கு நெஞ்சி வலி வந்து செத்து போட்டான்னு சொல்லு. ஓ ஹார்ட் அட்டாக் வந்து. ஹார்ட் அட்டாக். ஓடி. மகாராஜா என்ன வார்த்தை? இருந்து போறது. செத்தோ முட்டா மகாராஜா. எவ்வளவு மந்திரி மடிந்து விட்டான். ஆடா நீ வா. அத சமாளிக்கறனா? ஏய் மகாராஜாவுக்கு வேறவாதமா அப்படி இப்படி நடக்கறான். ஏய் அமைச்சர்களே எனக்கு மந்திரி மடிந்தால் இருக்கட்டும். ஆமா மடிந்தால் மடியட்டும். ஏய் அந்தவுடைய பொணத்தியாவது எடுத்துட்டு வர போடா. சேட்டா ஏனா ரெண்டு மஞ்சா பாத்து ரெடி பண்ணி வை. சொல்லுடா. பொணாட்டிக்கு சொல்லி 10 கோடி வை. நான் பொணாட்டி ஊம்பற. என்னடா மாமா அந்த பொணச்சாவது நம்ம கூட இருந்த மந்திரி ஆச்சு செத்தாலே சாவட்டும் அந்த பாடியாவது அடக்க முடியும் அப்படின்னா போய் அந்த பாடியாவது எடுத்தான்னு சொன்னான். அம்மா தச்சுக்கே சொன்னா சொன்னா நான் தாலையா என்ன சொன்னா அந்த பாடியாவது எடுத்தா சொல்லுங்க. என்ன உன்னால தூக்க முடியுமா? பின்னாடி திரும்ப ஏறி தூக்கிட்டு பாரு முன்னாடி திரும்பி பார்க்க கூடாது. குடி கையில என்ன பாரு போடுற பையன் ஏறி உட்காந்துக்கிறேன். தூக்கிட்டு போய் மகாராஜா மூஞ்சி மேல போடுற கண்டிப்பா. ஏறி உட்காந்து ஆடி போறான். அமைச்சர்களே மகாராஜா மந்திரி பாடி. ஏய் ஏய் அமைச்சர்களே எனது மந்திரியின் உடலை சீக்கிரமாக எனது கண் அருகாது இல்லை என்றால் நான் வர்றேன் போல நான் என்ன கூட எப்படி ஆடுறேன் அம்மா கால பொழுது திரும்ப தேவையா போய் விட்டு போடா. அம்மா செத்துட்டாளா? சரியான போட்டா இப்ப நான் வரேன்றாரு கூட்டும் போலான்றான். அதாவது நான் சொன்னது பாடி இல்ல பணமாவது எடுத்துன்னு சொன்னா நான் பாடுபட்டீங்க ஆனமங்கலத்துல 5 பேர் சேர்ந்து பணத்தை எரிச்சுட்டாங்கன்னு சொல்றப்ப யாரும் வரமாட்டாங்க. சீர்காய் என்ன தலைமையில் தூக்கி போனோம். இந்த ஊர்ல 5 பேர் சேர்ந்து மகாராஜா எரித்தாலும் பரவாயில்லை. எரித்த இடத்தில் சாம்பல் இருக்கும் இல்லையா? அதில் பிடி சாம்பலாவது எடுத்துக்கொண்டு நேற்று பேஞ்ச மழையில எனக்கு இந்த மேற்கு போச்சு இல்ல வெள்ளம்
முன்னாடி நேருக்கு முன்ன எப்பனா வந்துக்கிட்டாளா? அட்ரா டேய். அப்படி போனாலும் பரவாயில்லை. அந்த ஆத்தி குறுக்க கட்டி அந்த தண்ணி இடது பக்கம் ஒஸ்கினா சிக்ஸ்ரா மச்சான். கஷ்டப்படுவேன் நாக்கு நானு. ஏய் 7 நைட் வாங்கல இன்னைக்கு வாங்கடா ரவடிக்க பால் சம்பளம் வாங்கல. தண்ணி பூராமே அருகம்புல்லா மொளச்சிச்சு. அருகம்புல்லா மொளச்சிச்சு. ஒண்ணுமே இல்லடா. வார்த்தை மொத்தமா தண்ணி கிடையாது. அருமையாக அமைச்சரே, அது போனாலும் பரவாயில்லை. அந்த பிள்ளையாவது அருமையாக பிடிக்கி வாடா. பாவி நாளைக்கு ஆபரேஷன் தான்டா. கூண்டாந்து கிளவெல்லாம் அப்படி ஆச்சு அப்படின்னா என்ன வார்த்தை? சொன்னாரு சொன்னாரு நான் பாரப்பட்டிக்கு ஆனமங்கலத்துல ஊருக்கு பாரப்பட்டிக்கு நாங்க இந்த பார்த்துக்குள்ளே நீ எங்க ஊருக்கு வந்து எங்க பார்த்து இங்க பார்த்துக்குள்ளே மகாராஜா அதாவது ஊர்கான முழுக்குதுல ஆனமங்கலத்துல அவர் 2 எரமாடு வளர்த்துறாரு. எரமாடு பண்ணி கல்வி பெற்றாரு. ஆமா பண்ணி மேஞ்சிச்சுன்னு சொல்றோம். பண்ணி மேல உருண்டு பூச்சி என்ன வார்த்தை? இந்த ஊரு பள்ளியில போய் அந்த அருவிக்கட்டை பார்த்தா சொச்சமா திரும்போச்சு. அருவிக்கட்டை அமைச்சரே, அடுக்கா சொல்லி கொடுக்க தூங்க யாரா? உம்மால வச்சிருந்தா மகாராஜா உம்மால வச்சிருந்தா மகாராஜா உம்மால வச்சிருந்தா சொல்லி அனுப்புறோம். என்ன வார்த்தை? ஒரு தான் போடுவாங்க.
எங்கடா போயிருந்தேன்? மகாராஜா என்ன வார்த்தை? நீங்க வந்தன்றதுனால என்ன சொல்லவே இல்ல தேவடியா பண்ணி மகாராஜா வந்தாரு பண்ணீங்க மகாராஜா வந்தாரு பண்ணீங்க நான் என்ன தர்பாரில் வந்தேன்? நீ என்ன பரமாக்கா வந்தா என்ன மூணு நான் என்ன சொல்றீங்க அவன சொன்னேன் டேய் ஆரமா அவன சொன்னேன் உனதான சொன்னேன் உனதான சொன்னேன் ஏய் உனதான சொன்னேன் என்ன வார்த்தை? ஏய் தர்பாரில் வந்தது. தர்பார்னா என்னடா ஏய் சர்தூஸ் கேள்வி இந்த சபையின் முன்பாக வந்தது. நாலுதான் முகுதாக இன்னால் அவனாவுக்கு வந்த அஞ்சு பின்னாடி ஆரம்பிச்சானே அடே ஏய் வந்த போது நீ வந்த போது யார் என்று நாலு நான் முன்னே சொன்ன அட்ரஸ் தெரிய மாட்டேங்கிறாரு பஸ் ஏய் யார் வந்து மைத் பின்னாடி சொல்ல வேண்டியதானே ஏண்டா பன்னெண்டு பன்னெண்டு ஏய் மகாராஜா எட்டு வச்சு அந்த பாடு பாட் பிகர் வாவுறமா ஏய் ஏய் என்னுடைய குலம் போத்திரும் உன்னுடைய குலம் போச்சிரும் என்னவென்றால் ஏய் சொன்னாதான் தெரியும் ஆதியிலே காசி மகாரி சிக்கோ யாருங்க காசி மகாரி சிக்கோ காசி மகாரி சிக்கோ 13 மடுமாறு ஒரே நாள் கூட சமாளிச்சு 13 மடுமாறு 13 பொண்டாட்டிகள் அமரரும் அசுரரும் மற்றும் உலகமற்ற ஜீவராசிகள் ஆமா உண்டான காலத்திலே அமரோடு கூடி திருப்பார் கடலிலே அமர்வம் கடைந்து வணக்கம் வணக்கம் வாழ்வு உண்டான சபை விஷ்ணு யாரே ஏய் விஷ்ணு கூட்டம் ஒரு பக்கமும் ஏய் ஆ, விஷ்ணு ஆமா அந்த மாயா கண்ணபுரம் அந்த தேவடா பையன் ஏய் ஓ ஓ 13 அந்த தேவடா பையன் தேவடியா பையனா 9 ஓ 10 தேவடியா பையனா அதான் 9 ஏய்
சேனா பாட்டில் குடிச்சாங்க பாருப்பா. அந்த மாயவன் அந்த கோபாலன் அரக்கங்களை ஏமாத்த யாரு? டேய் ஏமாத்த கொண்டு தன் கையில் உள்ள சக்கரத்தை அரப்பையாக்கி கொண்டு அவரை கொண்டு நாட்டைக்கிட்டு கொடுத்தேன் என்று சொன்ன தேவங்களை ஒருவரும் அசுரர்கள் ஒருவரும் அவரை செய்து அந்த அமிர்தத்தை பங்கிடாரத்தை அச்சமயம் இருமானபடியால் அந்த இடத்தில் சந்திர சூரியன் மத்தியில் அமர்ந்தது. மத்தியில் அமர்ந்தது. உடனே அந்த அமிர்தத்தை பங்கிட ஆரம்பித்தார். ஓ 19 சந்திர சூரியன் பார்த்து ரெண்டு மணி நேரம் தப்புங்க டைம் சூரியன் சந்திரன் காட்டினார். வாங்கும் பொழுது அப்பொழுது போகிறியானவளும் தன் கையில் இருக்கக்கூடிய உடனே மோசம் போகிட்டோம் தேவசபை சந்திர சூரியன் பார்த்து எங்களை காட்டி கொடுக்க முடியும். உங்களை வருடத்திற்கு ஒரு முறை முடிக்கி விட வேண்டும் சபதம் அளித்தார். அதுவே அப்படிப்பட்ட ராஜுக்காது இருவர் அப்படிப்பட்ட ராஜுக்காது ஒண்ணு வாங்கிக்கிறா வாழேடி வாழியாக நால்வரிலே மயோமோடு மனசை கண்டு கோபலிக்கிறார். அம்மா அப்படி இருக்க தேவனத்தில் என்கின்ற என தம்பிக்கு மனம் செய்து உன்னுடைய தம்பியாகி அமலாபிக்கு மனம் செய்தார்கள். ஆமா இப்படியெல்லாம் திருமணம் செய்து இந்த ரத்தினாவதி அரசாட்சி செய்து வந்தோம். இந்த ரத்னாபுரி ஓட்டையை அரசாட்சி ஓட்டடா ஓட்டை அப்படி இருக்க நாங்கள் என்ன கையிலாய பரமனை கோரி தேவர்களிடத்தில் போராட வேண்டும். சாகாமல் வடிக்கு வரம் வாங்கி வந்தோம். அப்படி இருந்தோம். நேற்றைய தினத்திலே மாமன்மார்கள் ஒவ்வொருவரையும் சமருக்கு அனுப்பி வைத்தேன். சந்தோஷம் கவலா எனது 3 மாமனை அனுப்பி வைத்தேன். சரியாக சொன்னாய். சரியாக சொன்னாய். இவனை விட்டா 4 பேர் ஒரே அடிப்பான். அவர்களோ கிழவர்கள். அவர்களை அனுப்பியது என் தவறு. கண்டிப்பா என் தவறு. திரும்ப தப்பு பண்ணியாதான் என் தவறு. மறுபடியும் மந்திரியை அனுப்பலாம் என்று நான் தான் சென்று வருகிறேன் என்று மந்திரியிடம் கூறினேன். மந்திரியானவரோ ராஜனே நான் மடித்து வருகிறேன், நீங்கள் பொறும் என்று என்னிடம் உரைத்தார்கள். ஆமாம் மந்திரி வெற்றியோடு வா என்று அழைத்தேன். ஆமாம் அந்த பஞ்ச மந்திரியும் மடிந்து விட்டார்கள். மடித்து விட்டார். இருந்தாலும் பரவாயில்லை. மந்திரிமார்களும் அவர்களும்
வயதானவர். ஆமா. ஏய், ஓய். போனால் போகட்டும். போகட்டும். இருந்தாலும் ஆ, நானே நேரடியாக சென்று ஆ, அந்த வண்டியரை ஆ, சமர் செய்து சமர் செய்து. ஆமாம். சாம்பார் செய்து ஏய், ஏய், நான் போருக்கு சென்று ஆமா. அப்பொழுதோ அந்த வண்டியின் கையில் ஆ, பானம் தீர்ந்து போயிற்று. இருந்து போய்விட்டது. ஆ, செத்த பாம்பை எடுப்பது நம் வம்சத்துக்கு இல்லை. உங்க அம்மாளுக்கு வம்சமே இல்லை. ஏய், உங்களுக்கு வம்சமே கிடையாது. ஆமாம், வன்னியின் கையால் பானம் ஆகிவிட்டது. ஆமா. அவனை அடிப்பது தவறு. கண்டிப்பா. ஆமாம், ஆ, அதை மனதில் எண்ணிக்கொண்டு ஆ, நானோ ஆ, திரும்ப வந்து விட்டேன். வந்து விட்டாய். வந்தவுடன் எனது தம்பியை அனுப்பினார். ஆமா. அனைவரையும் என்று. ஆமாம் ஆ, ஜெயித்து வருகிறேன் அண்ணா என்று சென்றிருக்கிறான். ஆமா. இனி என்ன நடக்கும்? ஆ, எனது தம்பி வெற்றி பெற்று வந்து கொண்டிருக்கிறான்.